பீகாரில் நக்சல் ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டுள்ளதால் பல இடங்களில் மாலை 3 மணிக்கு மேலும் வாக்கு செலுத்தும் நிலை. தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம். பீகார் மக்கள் வேலைக்கு வெளிமாநிலங்களுக்குத்தான் செல்ல வேண்டியுள்ளது. நிதிஷ்குமாரின் 20 ஆண்டு ஆட்சியை விமர்சித்து தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் பேச்சு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தூதரக ரீதியான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். தமிழ்நாட்டில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். 9ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. மீண்டும் உயரத் தொடங்கியது ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 90,800 ரூபாய்க்கு விற்பனை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் லாரி மோதி 12 பேர் உயிரிழப்பு. விபத்தில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதி. கரூர் துயரம் தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ. புகைப்படங்கள், சிசிடிவி ஆதாரங்களை அதிகாரிகள் கேட்டதாக சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம். டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடியும் நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையிலேருந்து விசாரிச்சப்போ அதை கொடுத்துருக்கோம். அதே டீட்டெயில்ஸை திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை தொடக்கம். தகுதியான வாக்காளர்கள் தானா என்பதை உறுதி செய்ய வீடு வீடாக வந்து ஆய்வு செய்ய ஏற்பாடு. எஸ்ஐஆர் குறித்து அச்சப்பட தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதி. அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ சத்யா உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில். சீராய்வு என்ற பெயரில் சதி செயலை செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலை மனதில் கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பட்டியலை ஆணையம் மேற்கொள்வதாகவும் பேச்சு. எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. பீகாரில் பேசிய கருத்தை தமிழகம் வந்து பிரதமர் மோடியால் பேச முடியுமா என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எஸ்ஐஆர் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி இரட்டை வேடம் போடுவதாக குற்றச்சாட்டு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். எஸ்ஐஆருக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தல். திமுக நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டம் நாடகம் என்றும் விமர்சனம். இதில் தயவுசெய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம். சிறுபான்மையர், பெரும்பான்மையர் என்று இதில் அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளரை களைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும். முதல்வருக்கு எஸ்ஐஆர் என்றாலே அலர்ஜிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மக்களை திசை திருப்பவே திமுக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தியதாக குற்றச்சாட்டு.
சார் அப்படி என்றாலே திரு மு க ஸ்டாலினுக்கு அலர்ஜி. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு மு க ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். 3 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. தமிழகத்தில் காவல்துறை உள்ளதா என கோவை சம்பவத்தை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. பெண்கள் பாதுகாப்பை திமுக அரசு குழி தோண்டி புதைத்துவிட்டதாகவும் கண்டனம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். பாலியல் வன்கொடுமையை தடுக்க காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு முதல்வர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்ததே குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என்றும் அறிக்கை. பெண்கள் முன்னேற்றத்திற்கான அரசாகவே திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2வது நாளாக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம். சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, கரூர் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை. திமுக மட்டுமல்ல, அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளது. எடப்பாடி கே பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இன்று இவருடைய அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டம், பரப்புரை கூட்டங்களுக்கு வழிகாட்ட நெறிமுறைகள். மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுடன் வரும் 6ஆம் தேதி ஆலோசனை கூட்டம். நாய்க்கடை பிரச்சினை வழக்கில் மாநிலங்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒருங்கிணைந்த குறிப்பை புதன்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வழக்கறிஞர் கௌரவ் அகர்வாலுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக கூடுதல் நீர் திறப்பு. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு 18,000 கன அடி நீர் வெளியேற்றம். பதினான்கு முதல் 18 வயது இளைஞர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை கோரிய வழக்கை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நேபாளத்தில் சமூக வலைதள தடை என்ன விளைவை ஏற்படுத்தியது என்று பார்த்தீர்களா எனவும் நீதிபதிகள் கேள்வி. தெலங்கானாவில் அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. 24 பேர் உயிரிழப்பு. காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குவியும் பரிசுத் தொகை. ஐசிசி சார்பில் 40 கோடி ரூபாயும், பிசிசிஐ சார்பில் 51 கோடி ரூபாயும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். 9ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு.